சீமார் குச்சி உரிக்கிறதுக்கு ஆள தெரிய அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாதனாலதான் பெரிய அளவுல நஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை சீமார் குச்சி உங்களால உரிச்சிட முடியும்? அதை விட 1 மடங்கு 2 மடங்கு பல மடங்கு அதிகமா உங்களால சீமார் குச்சி உரிச்சுக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? சீமார் குச்சி உரிக்கும் போது நேரம் மட்டும்தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? லாபமும் போயிட்டு இருக்குங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க வீட்டுல இருந்து ஒரு வியாபாரம் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல நான் தோப்பு வச்சிருக்கேன் அதுல இருந்து வரக்கூடிய மட்டைகளை வீணாக்காம அது மூலியமா ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களாலும் சரி, இல்ல ஏற்கனவே நான் சீமார் குச்சி பிசினஸ் தான் இருக்கேன், அதை இனி மல்டிபிள் பண்ணணும், அதுக்கான ஒரு மிஷின் இருக்கா அப்படின்னு நீங்க தேடிட்டு இருந்தவங்களாலும் சரி, உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரூமர் மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். என்னப்பா சொல்ற, ப்ரூமர் மிஷின் அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கே, இதை ஏன் நான் எம்டிஎம்ல வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கான கரெக்டான பதில் என்ன தெரியுங்களா? மற்ற கம்பெனிகளே நீங்க ப்ரூமர் மிஷின் வாங்கும்போது 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் தான் உரிச்சுக்க முடியும். ஏன்னா அதோட காம்பேக்ட் சைஸாக இருக்கட்டும் சரி, இல்லை அதில் யூஸ் பண்ணிக்கிற டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு மட்டும்தான் உரிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுவே நீங்கள் எம்டிஎம்ல வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காம்பேக்டான சைஸ்லையும், அதே சமயம் 1 மணி நேரத்தில் 5 கிலோ வரைக்கும் உங்களால் சீமார் குச்சிகளை உரிச்சுக்க முடியுங்க. இது எப்படிப்பா மற்ற கம்பெனிலாம் வெறும் 1 கிலோ 2 கிலோ தான் உரிக்க முடியுங்கிற, ஆனால் உங்கள் கம்பெனியில் 5 கிலோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற டிசைனும் அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜியும் தாங்க இதுக்கான காரணம். அதை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி என்ன எம்டிஎம்மோட ப்ரூமர் மிஷினில், அதாவது சீமார் குச்சி உரிக்கிற மிஷினில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற இடங்கள்ல எல்லாம் 1/2 HP 1 ஹெச்பிக்கு மோட்ரு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றினா கண்டிப்பாக சீமாருங்கிறது குச்சியாக உரிக்கவே முடியாதுங்க. ஏன்னா சருன்னு இழுத்துரும். அப்படி இழுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிழைவு, அதாவது கட்டாகி தாங்க வெளியே வரும். ஆனால் இதுவே நம்ம எம்டிஎம்ல பார்த்துட்டிங்கன்னா 0.25 ஹெச்பியில் மோட்ரு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஸ்பீடு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் அழகாக எட்ஜ் டு எட்ஜ் சீமாரை உரிச்சுக்க முடியுங்க. ஸோ அதுதான் இதோட பெரிய ப்ளஸ்ஸே. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இது வெறும் 0.1 யூனிட் தாங்க 1 மணி நேரத்துக்கே எடுத்துக்கும். ஸோ கரண்ட்டு செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது இது சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு, அதனால் நீங்கள் வீட்டு கரண்ட்லேயே ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாத்த விட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? இது வெறும் 10 கிலோ தாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுமே உங்களால் இதை ஓட்டிக்க முடியும். உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாத டைமில் கூட இதை யூபிஎஸ்ல ஓட்டிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப காம்பேக்டாகவும், அதை விட ரொம்ப முக்கியமாக இதோட கரண்ட் செலவு ரொம்ப ரொம்ப மிச்சம் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைன் தாங்க நம்ம எம்டிஎம்ல ப்ரூமருக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தது இது 0.25 ஹெச்பியாக இருந்தாலுமே ப்ராப்பரான காப்பர் வைண்டிங் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஸ்பெஷல் வைண்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு மோட்ரு சூடாகிற பிரச்சனை சுத்தமாக கிடையாது. அதே சமயம் இந்த மோட்டரோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வரும். ஏன்னா இது ப்ராப்பரான காப்பர் வைண்டிங் மோட்டார்ஸ், அது ஓன் மேனுஃபேக்சரிங்ல. அடுத்தது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரோலர் தான். இந்த ரோலர் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் சூடாகாது. அதே சமயம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மட்டையும் பிச்சு போடாது. ஸோ அதுக்காக தான் இதில் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியான ரப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எந்த அளவுக்கு உரைப்புத்தன்மை இருந்தாலுமே அந்த அளவுக்கு சேம் டைம் இது சூடாகாது. அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான ரப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது என்னதான் 0.25 ஹெச்பி மோட்டராக இருந்தாலுமே வைப்ரேஷன் அப்படிங்கிறது லைட்டாக இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த ரப்பர்ஸ் ஓடுது, இதில் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த இடத்துல வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கீழே 4 புஷ் கொடுத்துருக்கோங்க. இதுவுமே ரப்பர் புஷ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வைப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த மிஷினில் கிடையவே கிடையாது. அதையுமே நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக தான் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், இந்த குட்டி மிஷின்னால நான் எவ்வளோ சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷின் நான் முதலே சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு 5 கிலோ உரிக்கும். 5 பண்டில் சீமார் செய்யலாம், அதாவது 5 சீமார் செய்யலாங்க 1 மணி நேரத்துக்கு. அப்போ 8 மணி நேரத்துக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களால் 40 சீமார் வரைக்குமே செஞ்சுருக்க முடியும். ஒரு சீமார் இன்னைக்கு ரேட்டுக்கு 50 ரூபாய்க்கு அசால்ட்டாக கொடுக்கலாம். சில இடங்களில் 100 ரூபா வரைக்குமே போயிட்டுருக்கு. நம்ம பேசிக்காக மினிமமாக ஒரு 50 ரூபான்னு எடுத்தாலும் நீங்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா 40 × 50 கிட்டத்தட்ட 2000 ரூபாய் நீங்கள் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக சம்பாரிச்சிட முடியுங்க உட்கார்ந்த இடத்துலேருந்தே. அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயே.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய இந்த பிஸ்னஸை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியான வாய்ப்பு. ஏன்னா இப்போ இந்த மிஷினுக்கு ஆடி ஆஃபராக ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 5 பேர்த்துக்கு இந்த மிஷினுக்கு 5000 rupees வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வெறும் 5 பேர்த்துக்கு தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போயே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.